la! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays. இந்த மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ற கல்ச்சர் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, நைட் 2 மணி 1 மணிக்கு, விடிய காலையில் 3-4 மணிக்கெலாம் போய் பிரியாணி சாப்பிட்றது. அப்போ ஆயிலோடு சாப்பிட்டு ஃப்ரைடாக சாப்பிட்டு அந்த சமயத்தில் பார்ட்டி கீட்டி வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸோடு வச்சு அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகிடுதுன்னா இதயத்தின் வேலை அதிகமாகி அவன் என்ஜாய் பண்ண நினைப்பான். ஸ்மோக்கிலையும் பிரியாணி சாப்பிட்றதுலையும் உண்மையில் அதோடைய வெளிப்பாடு தான் அவன் லேட்டாக சாப்பிடுவான். வாட்டர் வயிறு காலியாக இருக்கணுமா. இப்போ ஒரு பிளேட்டுன்னு வச்சிங்களேன், சாப்பாட்டு பிளேட்டில் அரை பிளேட் என்ன பண்ணால் காய்கறி பழங்கள் தான் இருக்கும். அது எவ்வளோ சாப்பிட்டாலும் நியூட்ரியண்ட்டாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குதுமா. கடல் வெயிட் அதிகம் போடாது. 1/4 பிளேட்டு வந்து அரிசி கோதுமையில தவிர கார்போஹைட்ரேட். இப்போ இந்த ஸ்டண்ட் போகிறது இருக்குல்ல சார், இது வந்து விலை உயர்வாக தான் இருக்குன்றாங்க. ஆமாம், இது வந்து விலை குறைவாக வந்து பொதுமக்களுக்கு, அதாவது சாமானிய மக்களுக்கு கூட கொடுக்க முடியுமா? அது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாங்கம்மா. எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. 3 ஊக்கள் சொன்னல, 3 மந்திரங்கள் சொன்னல, இதுதான்மா ஒரு பாயிண்ட்டை. இந்த பாயிண்டில் இந்த முனை என்பது இதை பாருங்கள் கருவறை, இந்த முனை என்பது கல்லறை, இடையில் இருக்கின்ற கோடு தான் நம்ம வாழ்க்கை. ஸோ கால் தசைகள் அந்த பெரிஃபரல் ஆர்ட்டை எப்போல்லாம் நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கோமோ அப்பொழுதுதான் காலில் இருக்கின்ற கீழ்பாகத்தில் இருக்கிற ரத்தம் இந்த காப் மசில் பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை இதயத்தை கொடுத்து இதயத்தை இயங்க வைத்து கொண்டிருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ வந்து இந்த உணவு இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ற கல்ச்சர் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, நைட் 2 மணி 1 மணிக்கு, விடிய காலையில் 3-4 மணிக்கெலாம் போய் பிரியாணி சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு கல்ச்சராக மாறிட்டு இருக்கு. இப்போ அது சென்னையில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால இதயத்தில் என்ன மாதிரி பாதிப்பு? ரொம்ப அருமையான கேள்விமா. ஃபஸ்ட்டு உணர்வை பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், உண்ணும் உணவு சீராக இருக்கணும். அந்த உணவை பற்றி சொல்கிறேன். மிட் நைட் சாப்பிட்றது, அப்போ ஆயிலோடு சாப்பிட்டு ஃப்ரைடாக சாப்பிட்டு அந்த சமயத்தில் பார்ட்டி கீட்டி வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸோடு வச்சு அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகிடுதுன்னா இதயத்தின் வேலை அதிகமாகி அவன் என்ஜாய் பண்ண நினைப்பான். ஸ்மோக்கிலையும் பிரியாணி சாப்பிட்றதுலையும் உண்மையில் அதோடைய வெளிப்பாடு தான் அவன் லேட்டாக சாப்பிடுவான், லேட்டாக தூங்குவான். தூங்கும்போது அடுத்த நாள் எழுந்து என்ன பண்ண, அதுவும் சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கல்ச்சராக போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்கும்போது ஒரு டென்ஷனாக எழுந்திருக்காம வச்சுக்குமா. அவனுக்கு அதுதான் உலக அளவில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரை தான் உலகத்தை மாரடைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, திங்கக்கிழமை தான். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன், எப்பொழுதுமே இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும் எவ்ரிடே. காலை உணவு நன்றாக சாப்பிடுங்க, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக. எப்பொழுதுமே அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 1/4 வயிறு தண்ணீர் குடிக்கணும். வாட்டர்னு சொல்லக்கூடாது, அது குவார்ட்டர் தண்ணின்னு வேறு மாதிரி போட ஆரம்பிச்சிடுறாங்க. குவார்ட்டர் குடிக்கின்ற தண்ணீர் அளவு, குவார்ட்டர் வயிறு காலியாக இருக்கணுமா. இப்போ ஒரு பிளேட்டுன்னு வச்சிங்களேன், சாப்பாட்டு பிளேட்டில் அரை பிளேட் என்ன பண்ணால் காய்கறி பழங்கள் தான் இருக்கணும். அது எவ்வளோ சாப்பிட்டாலும் நியூட்ரியண்ட்டாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குதுமா. கடல் வெயிட் அதிகம் போடாது. 1/4 வயிறு வந்து 1/4 பிளேட்டு வந்து அரிசி கோதுமையில தவிர கார்போஹைட்ரேட், 1/4 பிளேட் வந்து ப்ரோட்டீன் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைஞ்சி 3 லிட்டர் சாப்பிடணும். சிலமே வேணும் 4 லிட்டர் கூட சாப்பிட வேண்டி வரும். உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். 3-4 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் 5 கிராம் பர் டே. ஆயில் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ணுமா. அதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். ஓசில் கொடுத்தாலும் பசிக்கு ருசிக்கு சாப்பிடக்கூடாது, பசிக்கு மட்டும் சாப்பிடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, வேண்டும் பொழுது மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணுமா. அப்படி இருந்துன்னு வச்சுக்க, சாப்பிட்டோட என்ன ஆகிடுது தெரியுமாம்மா, இதையும் வேலை 5 மடங்கு கூடுது. எக்ஸசைஸ் பண்ண இதையும் வேலை அதிகமாக. அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறோம் வச்சு இதையும் வேகமாக செய்துட்ருக்கேன் வேலை, அப்போவே தூக்கம் வராது. அது வந்து இந்த ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கெல்லாம் காரணமாகிடுது. ஸோ அது முக்கியமானது. நீங்கள் வந்து உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். அதை முக்கியமாக சொல்லுங்கள். பிரியாணி நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம், ரொம்ப அளவோட நேரம் பிரகாரம் கம்மியாக தான் சாப்பிடணும் எந்த இடத்துலையுமா.
ஸோ இந்த இடத்துல ஒன்றேன்னு கேட்குறேன் உங்களை, இந்த நட்ஸ்லாம் சொல்கிறாங்களம்மா, பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பெல்லாம், எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைக்கிற பிரியாணி? நான் அதில் உங்களே பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இந்த நட்ஸ்லேயே கொலஸ்ட்ரால் இல்லை. ரொம்ப அருமையான சொன்னது கடைபிடிச்சி மறுபடியும் சொன்ன பற்றியா எந்த மீட்டிங்னா பாரு பிரியா, ஒவ்வொருத்தரும் அவங்க பிடிச்சமான நட்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எந்த தாவர உணவிலும் எந்த நட்ஸ்லையும் 0 கொலஸ்ட்ரால். அந்த பாதாம் பருப்பில் தோலுடன் சாப்பிடுங்க, தோலை ஊற வச்சு தோல் நீக்கிட்டு தான் சாப்பிடும். தோலில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. யார் சொல்லி அனுப்பிச்சாங்களோ தெரியல. அது கெட்டது, நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப வேகமாக பரவிடுதுன்னு நினைக்கிறேன். தோலில் தான் சக்தி இருக்குது. தோல் பட் அந்த பாதாம் பருப்பை வந்து நல்ல நெய்யை போட்டு வறுத்து உப்பு போட்டு அப்படியே தான் நேச்சுரலாக சாப்பிட்டா கொஞ்சம் லேசாக இது பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. தவிர நட்ஸ் ரொம்ப அதிகம் சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் போட்டுவிடுமா. அது வரைக்கும் நட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஸோ உணவு முறைகள் கட்டாயம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ரத்தம் உறைதல், ரத்தம் சுருங்குதல், இந்த ரத்தம் அந்த கொழுப்பு அடைப்பு, ரத்தம் அடைப்பு, இதெல்லாம் வரும்பொழுது அறிகுறிகள் ஏதாவது காட்டுமா நமக்கு? மாரடைப்பு நேத்திரிமா வந்ததுமா, மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஹெவியாக பாரமாக இருக்கும் மனது, இதயத்தில். அது மாதிரி வலி எங்கேயுமே இருக்க முடியாது. ஒரு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்கும், ஒரு பாரமாக வச்ச மாதிரி. இந்த வலி வந்து என்ன தெரியுமா பரவும்? லெஃப்ட் ஷோல்டருக்கு பரவலாம், வலது ஷோல்டருக்கு போனால், அது சம்டைம்ஸ் ஆமுக்கு போய் சுண்டு விரல் கூட பரவலாம். அந்த வழி சில பேருக்கு கழுத்துக்கு போகலாம், முதுகு போகலாம், வயிற்றுக்கு போகலாம். எரிச்சல் மாதிரி வரும். கேஸ் ஸ்டவ் ஹார்ட் பர்ன் நினச்சிப்பாங்க, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் நினைப்பாங்க, ஆர்த்ரைட்டிஸ், ஷோல்டர் பெயின். எதுவுமே எந்த அறிகுறி வருதோ உடனே நீங்கள் டாக்டர் போயிடணும். அந்த வலி வரும்போது என்ன தெரியுமாகமா, டக்குன்னு சோர்வாயிடும், படபடப்பு வரும், வேர்க்கலாம், மூச்சுத்திறனில் வரலாம். எந்த அறிகுறி வந்தாலும் உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு முதலுதவியாக என்ன தெரியுமா பண்ணுமா, அனைவர் வீட்டிலும் 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் கையில் வச்சு, எக்கோஸ்பிரின், ஆஸ்பிரின், அது போட்டு சாப்பிட்டோன்னு அந்த கிளாட் ஆகுதுன்னு சொன்னல, அது உடனே கரைச்சிடும் 20 நிமிடத்தில். ஸோ உடனே அமைதியாக நீங்கள் போய் பைக்கோ காரோ நீங்களே ஸ்கூட்டரை நீங்கள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. வழியோட ஒரு சந்தேகம்னு வந்து விட்டால் இந்தியாவுடைய கோட் 108, அந்த ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் உடனே எல்லாத்தையும் 15 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப் டு 6 ஹவர்ஸ் கோல்டன் ஹவர். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த வேண்டிய மருந்துகள் கொடுத்து உங்களை காப்பாற்றிக்கலாம். நீங்களே டாக்டராக இது இருக்குன்னு சொல்லி இந்த ஆன்டாசிஸ் போட்டுக்கிட்டு உங்களை டைம் எடுத்து உங்கள் உயிரை நீங்கள் இழந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அது முதலுதவியாக எல்லாருமே பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்து முன்னாடி இருந்த அந்த சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு இல்லையா, இதயம்னா முன்னாடி அறுவை சிகிச்சை செய்வாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் தான் அறுவை சிகிச்சை போகிறாங்க. அதை தவிர்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சிகிச்சை முறைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு மிகுந்ததாக இருக்குது. ஸோ சாமானியர்களுக்குமே இந்த சிகிச்சை முறைகள்லாம் கட்டுப்படி ஆகுமா? ஆமாம், இது முக்கியமான ஒரு கேள்வி. நான் அது கேள்விக்கு சொல்கிற பாருங்களேன். என்னிடம் 100 பேஷண்ட் வராங்க வச்சுக்கோமா, ஹார்ட் அட்டாக்கில் வராங்க. நான் வந்து 95% பேஷண்ட்டுகளுக்கு எவ்வளோ அடைப்பு இருந்தாலும் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு மருந்து மாத்திரை கொடுத்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். 5% நான் வந்து இப்போ சர்ஜரி பண்ணுறதே கிடையாது, ஸ்டென்ட்டு போட்டு குணப்படுத்த முடியும். எப்படி எதுக்காக நான் சொல்கிறேன்னு பாருங்கள், நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இந்த எதிர்மறை எண்ணம் சொன்னேன் இல்லாமல் முதல்ல டென்ஷனாக இருக்கும் பொழுது ஒரு ஹார்மோன் கூடுதுமா. அந்த ஹார்மோன் கிரெலின்னு ஒன்று கூட்டவுடனே அவனுக்கு கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும். கொழுப்பான உணவை சாப்பிட்டு வெயிட் போட்டுருவான். வெயிட்டு போட்டவுடனே சோம்பேறி ஆகிடுவான். அவன் நினச்சிக்கிறான் புகைப்பிடிப்பது மது அருந்த மகிழ்ச்சியை கொடுக்கணும் மாய உணர்வு தள்ளும் பொழுது அந்த சைக்கிளுடைய கண்டினியூட்டி தான் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுது, சர்க்கரை வியாதி வருது, ரத்த அழுத்தம் வருது. இது 3 அதோடைய தொடர்ச்சி வருவதால் அந்த இதய ரத்த கூட சுருங்குது. புரிஞ்சுட்டாம? ஸோ நெகட்டிவ் மைண்ட் செட், எதிர்மறை எண்ணம், எதிர்மறை வாழ்க்கை முறையை சொல்லிட்டார். இது உங்கள் குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். 60 வயசில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்தால் பசங்களுக்கு 25-30 வயசில் வந்துடுது. ஜெனட்டிக்காக வரதில்லை, அப்பா அம்மா பார்த்த வாழ்க்கை முறை இதுக்கு கடைப்பிடிக்க ஆரம்பிச்சு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் கேள்விக்கு நான் சொல்கிறேன். இப்போது இன்றையிலிருந்து 1 வருடம் நான் சொல்லுகின்ற 3 வாழ்க்கை முறை, 3 மந்திரங்கள் சொன்னல, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. அதை பற்றி நம்ம சொல்லுவோம், உடற்பயிற்சியை பற்றி. அதை 1 வருடம் கடைப்பிடிங்க. அதை கடைப்பிடித்தால் மகிழ்ச்சியான செய்தி, எவருக்காவது 95% அடைப்பு இருந்தாலும் 1 வருடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து
அந்த அடைப்பு போயிடும். ஸோ அந்த அடைப்பை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த மந்திரங்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு அருமையான நியூஸ் சொல்கிறேன். நியூயார்க்கில் போய் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி ஒரு 22,000 பேர் இருக்கிற இடத்தில் பேசிய கருத்து என்ன தெரியுமாம்மா? உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, உனக்கு ப்ரெஷர் இருக்குது, உனக்கு ஹார்ட் அட்டாக், எல்லாமே ஜெனட்டிக்காக வரும். பட் 1% தான் லெஸ் தேன் தட். அந்த ஜீனும் நீ வியாதி கொடுத்துட்டேன், உன்னி கொடுத்த உன் குழந்தைக்கு போயிடுச்சு, பேர குழந்தைகளாக போயிடுச்சு. அவங்க எந்த குற்றமும் செய்யலை எதுவும். அந்த ஜீன் கூட இன்றிலிருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை 9 வருடம், எத்தனை வருடம்? 9 வருடம் கடைப்பிடித்தால் அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்து விடுகிறது. ஸோ அடைப்பும் குறையுது 1 வருடத்தில். 9 வருடத்தில் ஜீனும் மாறிடுது. அப்போ எதுக்கு 5-10% ஸ்டென்ட்டு போகிறீங்கன்னா அந்த அடைப்பு குறைவதற்கு 1 வருடம் ஆகும்ல, அதற்குள்ளே அவன் இறந்துருவான்னு டெஸ்ட்டு பண்ண கண்டுபிடிச்சு அவனுக்கு ஸ்டென்ட்டெல்லாம் போட்டுருவான். பட் மீதி பேருக்குள்ள ரிக்ரெஸ் பண்ணிடலாம். இதுதான் முக்கியமானதுமா. ஸோ இது அடைப்புன்றது பர்மனெண்ட்டு வியாதி இல்லை, இதை குறைச்சி மாற்றிடலாம். அப்போ என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த நிலையிலும். கண்டிப்பாக. இப்போ இந்த ஸ்டண்ட் போகிறது இருக்குல்ல சார், இது விலை உயர்வாக தான் இருக்குன்றாங்க. ஆமாம். இது விலை குறைவாக பொதுமக்களுக்கு, அதாவது சாமானிய மக்களுக்கு கூட கொடுக்க முடியுமா? அது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாங்கம்மா. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் வந்தாச்சு. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லா சென்டர்லையும் வந்துடுச்சு ஸ்டென்ட்டு. பட் ஆனால் இது பாருங்கள், முந்தைய விட ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ ரொம்ப கம்மியாக, இன்னும் கம்மியாகிடும் கட்டாயம். சாமானிய மனிதர்களும் போட்டுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பட் ஒன்லி ஒன் திங் ஒருத்தர் ஸ்டென்ட்டு போட்டுக்கிட்டீங்கம்மா, சில பேர் 2 ஸ்டென்ட்டு 3 ஸ்டென்ட், சில பேர் 5 ஸ்டென்ட்டு கூட போடுவோம். சம்டைம்ஸ் பைபாஸ் சர்ஜரியாக பண்ணிக்கிறீங்க, அது பர்மனெண்ட் க்யூர் கிடையாது. அது போட்ட பிறகும் இந்த நேர்மறை எண்ணங்களாக வந்துடும். என்ன தெரியுமாம்மா? மகிழ்ச்சியாக இருக்கணும், காய்கறிகள் பழங்கள் நன்றாக, உடற்பயிற்சி இன்றியமையாமல் செய்து கொண்டு, புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில் கிட்ட கூட போயிடக்கூடாது. அந்த சைக்கிளில் வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என் நோயாளிகள் 100 பேருக்கு 90% 1 வருடத்தில் கொலஸ்ட்ராலுக்கோ சர்க்கரை வியாதிக்கோ ரத்த கொதிப்புக்கோ மருந்தே தேவையில்லை. சில பேர் லைஃப் லாங் சாப்பிடணுன்றது கிடையாது, லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்கன்னா தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ஸ்டென்ட்டு போட்டுக்கலாம். அட்டாக் வருது, நம்ம வைத்திய முறையில் பார்த்தா எல்லாம் நார்மல் ஆகிடும். இது முக்கியம் ஒன்று சொல்கிறேன், யாருக்காவது டென்ஷனானதான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னல, அட்டாக் வந்தவுடனே அதனால் டென்ஷன் ஆகிடுறாங்க, மறுபடியும் ஒரு அட்டாக் வருது. ஸோ அட்டாக் வந்ததுக்கு கூட கடவுளுக்கு நன்றியை சொல்லு, இயற்கைக்கு நன்றியை சொல்லு. அன்றையிலிருந்து வாழ்க்கையை மாற்றி அமைப்பது நீ கட்டாயமா. புரியுதாம்மா? இந்த டைமில் ஒன்று சொல்ல நினைக்கிறேன், எக்ஸசைஸ் அட்டாக் வந்தால் பண்ணலாமா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் நிறைய பேர் இறக்குறாங்க, நியூஸ் கேள்விப்பட்டேன். போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. 22, 23 ஆண் பெண்கள். என் மாணவி கூட சமயத்தை 23 வயசு இறந்துட்டா ஸ்டென்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது. எக்ஸசைஸ் பண்ணும்போது என்டார்ஃபின் கூடுது. ஜென்ரலாக உன் சக்திக்கு ஏற்றவர் எக்ஸசைஸ் பண்ண மினிமம் 1 hour பண்ணணுமா? மினிமம் 6 days சொன்னாங்க, 5 days சொன்னாங்க. நான் சொன்னேன் 7 நாளும் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நீ எக்ஸசைஸ் ஒதுக்கிடணும். அவங்க ஏன் ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்க தெரியுமாம்மா? ஜிம்மில் போகும்போது டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, 6 to 7, ஒரு 10 minutes லேட்டாக போகிறாங்க. அந்த பண்ணுற வேகத்தை வேகமாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, டென்ஷனோடு பண்ணுறது, தன் சக்திக்கு மேலே பண்ணுறது, அனைத்து என்ன ஆகிடுதுன்னா அந்த என்டார்ஃபின் பயல் கார்டிசால்னு ஒன்று சுரக்கும் பொழுது அந்த கிராக் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல ரத்தம் கிளாட் ஆகிடுது. ஸோ ஜிம்மில் போய் சக்திக்கு மீறி பண்ணும்போது கிளாட் ஆகி அவங்க ஒரு 2 நிமிடத்தில் இறந்துடுறாங்க. ஸோ ஜிம் பண்ணுற எக்ஸசைஸ் கூட நீ மகிழ்ச்சியாக தான் பண்ணணும் தவிர, உடற்பயிற்சி சுவாசிக்கின்ற காற்று, குடிக்கின்ற தண்ணீர், உணவு மாதிரி அதையும் நீங்கள் ரசித்து செய்யணும் தவிர, அது ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டுனா எக்ஸசைஸை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை பண்ணக்கூடாது. எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ்க்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடணும். அப்படி அடிக்ட் ஆகிட்டுன்னா, மேம் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண குறைஞ்ச 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா நான் மார்னிங் டிஃபனே சாப்பிட மாட்டேன். இப்போ 80 வயது ஆகுது சொக்கலிங்க. இது வரைக்கும் மருந்து என்ன சாப்பிடாதுன்னு நான் சொல்கிறதில்ல, சொக்கலிங்க கடைப்பிடிக்கிறேன். அதான் நீங்கள் சாப்பிட்றவங்க யாரும் நிறுத்திடக்கூடாது. உங்கள் டாக்டர் ஆலோசனை பிரகாரம் மருந்தை குறைத்து மாடிவை பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணிட முடியும். ஸோ உடற்பயிற்சி மிக முக்கியம். கண்டிப்பாக. இப்போ ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு நம்ம முதலுதவிகள் என்ன மாதிரி பண்ணணும்? முதலுதவி முதலே சொன்னேன்லம்மா, 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்தியா கோடு
உடனே 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் தண்ணீர் கொடுத்து குடிச்சிடணுமா ஆன்டாசிடோட. இப்போ ஆஸ்பிரின் சொன்னீங்க இல்லையா, அது வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லை இல்லை, இப்போ எல்லா இடத்தையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சிங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு வீட்டில் எல்லோரும் வச்சிங்களேன். ஆஸ்பிரின் வச்சுக்கிறது ஒன்றுமே ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். உயிரை காப்பாற்ற முடியுமில்ல. சப்போஸ் நீங்கள் நமக்கு லைட்டாக பெயின் இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கலாம். ஆமாம், உங்களுக்கு தெரியணும், சந்தேகம் தானே போட்டுங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அங்கே போனால் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க வச்சு, அந்த 320 மில்லிகிராம் ஆஸ்பிரின் சாப்பிட்டாங்க கெடுதல் கிடையாது, ஆனால் காப்பாற்றுக்கிற சக்தி உண்டு இல்லை. இதை விட தான் வலியோடு வர்றதுனால ஹார்ட் அட்டாக் சொன்னேன்லம்மா, நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 70-80 வயதுக்கு பிறகு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் ரொம்ப காமன். சக்கரைவாதி இருந்தால் சைலண்ட் ஹார்ட் அட்டாக், தூக்க மாத்திரையோ ஆல்கஹால் பழக்கம் இருக்கவங்கள சைலண்ட்டாக ஹார்ட் அட்டாக் வரும். அவங்களுக்கு நம்ம டெஸ்ட்டு பண்ணாதபடி நம்ம ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியாதுமா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்விக்கு மறுபடியும் போன சொல்கிறேன், ஏன் இப்போ இளம் வயதில் வருதுன்னு சொன்னேன்னா டென்ஷன் சொன்னேன் இல்லைம்மா. ஸோ எந்த நிலையிலும் இப்போது எந்தில் இருக்கணும் 10 தானே இருக்கணும்னு சொன்ன மகிழ்ச்சி. இந்த தூக்கத்தை இழக்கிறாங்க தெரியுமா. இந்த தூக்கத்தை இழக்கும்பொழுது ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த தூங்கும்பொழுது என்னத்தை மெலட்டோனின் ஹார்மோன் தூங்கும்பொழுது அது பெரிய ஒரு மெடிடேஷன். உங்களுக்கு என்டார்ஃபின் நல்லா சுரக்கும் தூக்கத்தில். அது வரும்பொழுது தான் தூக்கம் வந்து குறைந்தது படுத்தவுடனே 7 நிமிடத்தில் தூங்கணும். குறைஞ்சது 7 மணி நேரம் அடல்ட்ஸ், 8 மணி நேரம் ரொம்ப ஐடியல். பட் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்கக்கூடாது. மினிமம் 7 to 8 hours. அந்த தூக்கம் இருக்கும் பொழுது தான் நம்ம எல்லாருக்கும் ரீஜெனரேட் ஆகும். அதான் அடிக்கடி சொல்லலாம், தூக்கம் வர வேண்டும் என்றால் துக்கம் என்று இருக்கக்கூடாது. தூக்கத்தை விட சிறந்த தூக்கமும் வச்சுக்கோ, மகிழ்ச்சியும் வச்சுக்கோ. ரெண்டு நீங்கள் பிடிக்க போனால் வச்ச பட்டாம்பூச்சி மாதிரி உன்னை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் தூக்கமும் மகிழ்ச்சியும் கையில் வந்து வழங்க வேண்டும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், தூக்கமும் மகிழ்ச்சியும் சிறந்த தியானத்திற்கு சமம். தூக்கத்துக்கு மகிழ்ச்சிக்கும் ஈக்குவல் மருந்தே உலகத்தில் கிடையாது. ஸோ வியாதிகளை தடுக்கும், வியாதிகளை போக்குகின்ற சக்தி அதான் உண்டுமா. இப்போ வந்து 3 ஊக்கள் சொன்னல, 3 மந்திரங்கள் சொன்னல, இதுதான்மா ஒரு பாயிண்டர். இந்த பாயிண்டில் இந்த முனை என்பது, இதை பாருங்கள், கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இடையில் இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. அந்த கோட்டை நீ கூட்ட வேண்டுமென்றால் 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் கோட்டை கூட்டி கொண்டே போகலாம். இல்லை சொக்கலிங்க வசனம் பேசாதுன்னா கோடு குறைந்து நீ இறந்து விடுவாய். ஸோ வாழ்க்கையை கூட்டுவதோ குறைப்பதோ, கையளவு உள்ள இதயத்தை காப்பதோ காப்பாற்றாமல் இருப்பதோ உன் கையில் மட்டும்தான் இருக்கின்றது. அது நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்று இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால், அதான் அடிக்கடி சொல்கிறேன் நேயர்களுக்கு, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்ற ரசித்து 3 மந்திரங்களை கடைப்பிடித்து வாழ வேண்டும். நான் ஒரு கேள்வி ஃபைனலாக பிரியாவை கேட்குறேன். சொல்லுங்கள் சார். எத்தனை இதயம் மனிதனுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோமோ? ஒரு இதயம் தான். எல்லாம் உலக மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நேயர்கள் அனைவருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பது 3 இதயம்மா. ஆச்சரியமாதில் ஒன்று நீ சொல்கிற இதயம், 2வது 3வது இதயம் நம்ம கால் தசைகள் இருக்கிறோமா, கெண்டைக்கால் சொல்லலாம், அந்த காஃப் மசில் ரைட் சைடில் இருக்குது 2வது இதயம், லெஃப்ட் சைடில் இருக்குது 3வது இதயம். ஸோ அது ரெண்டுத்தையுமே பெரிஃபரல் ஹார்ட்ன்றோம். ஸோ கால் தசைகள் அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை எப்போல்லாம் நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கோமோ அப்பொழுது தான் காலில் இருக்கின்ற கீழ்பாகத்தில் இருக்கிற ரத்தம் இந்த காஃப் மசில் பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை இதயத்தை கொடுத்து இதயத்தை இயங்க வைத்து கொண்டிருக்கோம். இந்த காஃப் மசிலுக்கு வேலை கொடுக்காது படுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம சென்ட்ரல் இதயம் சொன்ன நீ அது பழுதடைஞ்சு போய்விடும். மனிதன் பிறந்ததே டைனமிக்காக இருப்பதற்காக, நிற்பதோ நடப்பதோ ஓடுவதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல முக்கியமாக ஐடி பீப்புள் நிறைய ஒர்க் பண்ணுறாங்களாம்மா. 10 மணி நேரம் 12 மணி நேரம் அசைவில்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க, மூளைக்கு மாத்திரம் வேலை கொடுத்துக்கிட்டு. இந்த காஃப் மசிலுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தால் 10 மணி நேரம் ஒருத்தன் உட்காந்து வேலை செய்யும் பொழுது அது 20 சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதான் சிட்டிங் ஸ்மோக்கிங் பேர். அந்த மாதிரி இடத்துல வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு எழுந்து நின்று எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 minute, ½ minute தென் மறுபடியும் வேலை செய்யணும். ஸோ கண்டினியூவஸாக நீங்கள் வேலை செய்யக்கூடாது. ஸோ 3 இதயத்தை காப்பாற்றுவதும் உங்கள் கையில் தான் உண்டு என்று கூறி இது அனைவரும் கடைபிடித்து சொக்கலிங்கத்து வேலை இழப்பு செய்ய சொல்லி ஒவ்வொருவரும் தன்னை தாம் காப்பாற்றி கொண்டு தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாய மக்களை காப்பாற்றும் கருவியாக மாற்ற வேண்டும். இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறோமா, இப்போ உலகமே கையளவு வந்துடுச்சு.
வேர்ல்ட் இஸ் வில்லேஜுமா. இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் சிம்பிள் தானம்மா. இந்த கால்குலேட்டர் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கம்மா, அதில் சிம்பிள் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குதுல்ல, வாழ்க்கையின் தத்துவம் சொல்லி முடிக்கிறேன். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ அனைவரும் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் தான் 100 வருடம் கடந்து வாழ்ந்து தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக நாம் மாற வேண்டும். ஸோ இறுதியாக ஒன்று சொல்லுகின்றேன், உங்கள் வாழ்க்கையை தயவுசெய்து எவரிடம் பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அடிச்சிங்கன்னு வாழ்க்கையின் பற்றில் கட்டாயம் போயிடுவேன், ஃபெயில் ஆகிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்யும் என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை தொகுத்து அமைத்த உனக்கும் இதை பார்த்து கொண்ட நேயர்களுக்கும் உன் அமைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays.